Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. இன்றைக்கு உங்களை Be Encouraged எபிசோடில் பார்க்கல. I'm very much delighted in the Lord. இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் பற்றி என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, The Lord is our righteousness. ஆமாங்க, கர்த்தரே நம்மளுக்கு நீதியாக இருக்கிறார். First we'll look into the Bible verse. Turn your Bible to Jeremiah 23 verse 6. Now this is his name by which he will be called, the Lord our righteousness. எரேமியா 23 அதிகாரம் 6வது வசனம். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே. ஆமென். So yes, the Lord is our righteousness. Jehovah Tsidkenu, that's his name, right? Jehovah Tsidkenu அப்படின்னா the Lord is our righteousness அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போது எதுக்கு நம்மளுக்கு ஏன் ஆண்டவர் நம்மளுக்கு ரைச்சியஸ்னஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்களே பாருங்களேன். இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம பாவிகளாக இருந்தோம், ஆண்டவர் ரத்தத்தினால் நம்மளை கழுவி நீதியின் பிள்ளைகளாக மாற்றிருக்கார். ஆமேன் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் உங்கள் ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் இப்போ இந்த ஆஃபீஸில் ரிலேட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை உண்மையாக செஞ்சுருக்கீங்க, ஆனால் அதுக்கான க்ரெடிட்ஸ் உங்களுக்கு இல்லை உங்கள் மேலே யாராவது பொய்ப்பழி போட்டுட்டாங்க, உங்கள் கொலீக் இதை they have something cheated you. what you'll feel like, ஐயோ ஏசப்பா இதை நான் பண்ணவே இல்லை, நான் பண்ணாத தப்பு என் மேலே பொய்ப்பழி போட்டிருக்காங்க, who will stand for me, who will speak up for me, நான் என்ன ஏசப்பா பண்ணுறது, எனக்கு நீங்கள் நீதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். இல்லை சம்டைம்ஸ் இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃப்ளஷ்ஷு, நான் போய் ப்ரூவ் பண்ணுறேன், நான் தான் எனக்காக ஃபைட் பண்ணுவேன், ஐ ஹாவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் மை செல்ஃப். அதெல்லாம் ஓகே, மோட்டிவேஷன் எல்லாம் ஃபைன் தான். பட் யூ ஹாவ் டு ரிமெம்பர் ஒன் திங், நம்ம ஃப்ளஷ்னாலேயோ நம்ம மைட்னாலேயோ we can't do anything in this earth. என்னன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. only through the help of the Holy Spirit, by the grace of God, we can get our righteousness through Lord Jesus Christ. இப்போ அந்த ஒர்க் பிளேஸ்லேயே உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆண்டவர் நாடுங்க. ஆண்டவரே நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, நீங்களே எங்களுக்கு நீதியின் தேவனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, லார்ட் யூ ஹெல்ப் மீ, லார்ட் யூ ஹெல்ப் மீ ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர்கிட்ட கேட்கும் போது, the Lord will be your Tsidkenu, the Lord will be your righteousness. ஆனால் நீங்கள் எப்படின்னா, you have to அஃபர்மேஷன் மாதிரி நீங்கள் அதை சொல்லணும். லார்ட் நான் வைராகியத்தோடு நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் லைட்டாக, அதை நான் 90% நான் நம்புகிறேன் ஏசப்பா, ஒரு 10% மட்டும் எனக்கு அந்த ஒரு நம்பிக்கை இல்லை. ஸோ நான் என்னோடய எஃபர்ட்ஸ் நீங்களும் பண்ணுங்கள், ஒரு 10% நான் என்னோடய எஃபர்ட்ஸும் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னா, இட் won't even ஒர்க் அவுட். பிகாஸ் நீங்கள் முற்றிலும் உங்களை ஒப்பு கொடுக்கும்போது தான், எப்படி நம்ம முன்னாடி பாவியாக இருந்தபோது ஆண்டவர் ஃபுல்லாகவே நம்ம கிளென்ஸ் பண்ணி அவரோட நீதியின் பிள்ளைகளாக நம்மளை அழைச்சாரோ, அதே போல் தான் நம்மளோட எல்லா அட்டர் மோஸ்ட் டாப் டு பாட்டம் வரைக்கும் நீங்கள் முற்றிலும் அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணும்பொழுது மட்டுமே the Lord will be your righteousness. அதனால தான் வசனத்தில் சொல்லுது, you must seek the kingdom of heaven and his righteousness. ஓகேவா? முதலாவது நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடணும், பாக்கி எல்லாம் கூட கொடுக்கப்படும் எல்லாமே. ஸோ ரைச்சியஸ்னஸ்ன்றது யார்? ஆண்டவர் தான். அவரே நம்மளுக்கு ரைச்சியஸ்னஸ்ஸாக இருக்கும்போது வாட் எல்ஸ் டூ வி நீட், ரைட்? நம்மளுக்கு ஐயோ எனக்கு இவர் இப்படி சொல்லிட்டாரே, மேனேஜர் என்ன இப்படி சொல்லிட்டாரே, ஐயோ என்னோட ப்ரொஃபஸர் என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே, என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படி பண்ணிட்டாங்களே, எனக்கு யார் நீதி செய்வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மண்டையை பிடிச்சி குழப்பிட்டு இருந்து, நான் என்னோடய ஃப்ளஷில் நான் ஏதாவது இப்போ ஒரு பிளான் போட்டு இப்போ எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணி ஆகணும், நான் ஒரு ரைச்சியஸான ஒரு பர்சன் தான் சொல்லிட்டு ஐ ஹாவ் டு ப்ரூவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளஷில் ட்ரை பண்ணுறது எப்படியும் ஒர்க் அவுட் ஆகாது. அது உங்களுக்கே தெரியும். ஆனால் இருந்தாலும் நம்ம இல்லை அசிங்கப்பற்றக்கூடாது, நம்ம ரைச்சியஸ்னஸ் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய எஃபர்ட் போடுவோம். அது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு, ஆண்டவரே லார்ட் யூ ஆர் த ரைச்சியஸ் காட், யூ ஆர் மை ரைச்சியஸ்னஸ், லார்ட் யூ ஆர் லார்ட் Tsidkenu, ஜெஹோவா Tsidkenu அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நாமம் உண்டு இல்லை ஆண்டவரே, அந்த நாமத்தை வைராக்கியமாக நீங்கள் ஜபத்தில் வச்சு, லார்ட் யூ ஃபைட் ஃபார் மீ, யூ ஜஸ்ட் டேக் கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஓவர் திஸ் பேட்டில், நீங்களே எனக்கு நீதியின் தேவனாக இருக்கீங்கன்னு எனக்கும் காண்பீங்க, என்னை சுற்றியுள்ள மக்களுக்கும் நீங்கள் காண்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜபிக்கும் பொழுது, the Lord will be your righteousness. No matter what, how difficult your situation might be right now, you might be in a situation like, Lord I have lost everything. பார்க்குறவங்க எல்லாருமே என்ன ஒரு சின்ஃபுல்லான ஒரு பர்சனாக பார்க்குறாங்க, என்னை ரொம்பவே தப்பான ஒரு விதத்தில் பார்க்குறாங்க, ஐ கான்ட் ஈவன் சஸ்டெயின் இன் திஸ் பிளேஸ் எனி மோர், என்னால் முடியல, ஐ எம் லூசிங் எவ்ரி திங், ஐ எம் கெட்டிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட் அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது, the Lord will get into the battlefield and he is by your side and telling you, my child, I am your righteousness, I am your Jehovah Tsidkenu அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். So do not worry, let's pray now.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், லார்ட், ஓ மாஸ்டர். அப்பா ஆவியான தேவனே, இப்பொழுது உங்கள் சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம் சுவாமி. லார்ட், there are many people watching this right now, ஆண்டவரே, and they are hopeless, Lord. They are in their guilt, ஆண்டவரே. அப்பா, நான் ஒரு ரைச்சஸான ஒரு பர்சனாக நான் இல்லையே, நான் இவ்வளோ பாவியாக இருந்துட்டேனே இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கில்ட்டில் இருக்காங்க. நிறைய பேர் ஏசப்பா தான் மேலே பொய் பழி போட்டு ஏசப்பா என்னை இப்படி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க, மன வருத்தத்தில் இருக்காங்க. லார்ட், you get into their situation, Lord, when they are calling to you, when they are seeking you right now, Lord. Abba, Father, we call you right now, Lord. You get into their battlefield and you be by their side, Lord, because you are our Jehovah Sidkenu. You fight for us. You are the Lord, our righteousness. You are the righteous Lord, Andavare. Holy Spirit, you just take complete control over us right now, Andavare. You just take complete control over the situation in the name of Lord Jesus Christ. Appa, நீதின் தேவனே, நீர் எங்களுக்காக இயேசப்பா வழக்காடி நீதியை வழங்குவீராக இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. அது எப்பேற்பட்ட காரியமாகட்டும், அது சிறு காரியமாகட்டும், பெரிய இயேசப்பா ஒரு வெள்ளம் போல இயேசப்பா ஒரு சிச்சுவேஷனாக இருக்கட்டும் ஆண்டவரே, it's nothing for you, Lord, because you are the Lord, our righteousness. It is so simple for you, Lord, because nothing is impossible for our Lord. God, you just take complete control over the circumstances, ஆண்டவரே. நீர் உங்கள் பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பீராக சுவாமி. அப்பா, once we were sinner, Lord, but now we are the righteous children because we are the Lord, because you are the Lord, ஆண்டவரே, because we are the children of the Lord, our righteousness, ஆண்டவரே. Nothing can shake us, Lord. Let your name alone be glorified. In Jesus' name we pray. Amen. So do not worry. Just no matter what, remember this, the Lord is your righteousness. God bless you.